தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். குரங்கு அம்மை என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பது என்பது இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆய்வு செய்து இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்றைக்கு அறிவித்தேன், தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு, குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள். அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ DPH வெளியூருக்கு சென்றிருக்கிறார். அவர் வந்தவுடன் நான் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று எப்படி ஆய்வு செய்யப்படுகிறது என்பதை நேரில் கண்காணிக்கவிருக்கிறோம். எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கு அம்மை பாதிப்புக்குள்ளானவர்கள் எப்படி வருவார்கள், அவர்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விளம்பர பலகைகளையும் எப்படி வெளிநாட்டு பயணிகள் அங்கே ஸ்கிரீன் செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு பலகையும் எல்லா விமான நிலையத்திலும் வைக்க சொல்லியிருக்கிறோம். நாளை மறுநாள் நான் நேரடியாக ஆய்வு